வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம தயிர் எடுத்துக்கலாம். நான் 3 கரண்டி எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எந்த காய்கறி சேர்க்க போகிறதில்ல. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பீட் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வதக்க போகிறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பல் தேங்காய் பத்தையும் கொஞ்சம் சீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் வதக்க போகிறோம். ரொம்ப வதங்க வேணாங்க. கலர் சேஞ்ச் ஆக வேணாம். பச்சை வாசனை போனால் போதும், அவ்வளோதான். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். தேங்காயும் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஊற வச்ச பருப்பும் அரிசியும் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இதை மொத்தமாக நான் கலக்க போகிறேன் அந்த மோர் குழம்புல. இது 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ அதே கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் போட போகிறோம். இதில் எந்த காய்கறியும் சேர்க்கலைங்க. வெண்பூசணியோ இல்லை வெண்டைக்காவோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பபுள்ஸ் இறக்கிடலாம். ஆனால் இதில் நம்ம அரிசியும் தேங்காய், துவரம்பருப்புலாம் போட்டிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் வேகணும். பபுள்ஸ் கொஞ்சம் நுர கட்டும் பாருங்க. கலந்து விடலாம். பாருங்க, ரெஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இப்போ ஏடு மாதிரி பிரியுது பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஏடு மாதிரி பிரியும் பாருங்க. அந்த ஏடு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி நான் நிறைய போடுறேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள். காரம் கூட அவ்வளோவா இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்யூ.